அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபுனல்லேருந்து 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இது ஒரு ரெகுலர் பேசிஸான ஜாப் தான். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்ததாக இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை, பெங்களூர், குவாட்டி, லக்னோ, அகமதாபாத் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையும் இதுக்கான எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அண்டு கேட்டகரி வைஸான வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். 2 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி. இதில் டோட்டலாக 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 2 வேகன்சியும், எஸ்டியில் எந்த விதமான வேகன்சியும் கிடையாது. ஓபிசியில் 1 வேகண்டும், இடபிள்யூசியில் 3 வேகண்டும், ஜென்ரலில் 9 வேகண்டும், பிடபிள்யூடிக்கு 1 வேகண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ப்ரைவேட் செக்ரட்டரி. இதில் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 2 வேகண்டும், எஸ்டியில் 1 வேகண்டும், ஓபிசியில் 9 வேகண்டும், ஜென்ரலில் 8 வேகண்டும், பிடபிள்யூடி 1 வேகண்டும் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 120 வேர்ட்ஸ் பர் மினிட் உங்களுக்கு ஸ்பீடு அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீங்கள் அடிக்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி அண்ட் பிரைவேட் செக்ரட்டரி இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வயது அப்படின்றது கிடையாது. அதிகபட்ச வயது பார்த்தீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 35 வயது பார்த்தீங்க அப்படின்னா 16/12/2024 படி தான் உங்களுடைய ஏஜ் இதாக இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிகளுக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பே லெவல் அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு லெவல் 8ல் 47,600லேருந்து 1,51,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அடுத்ததாக ப்ரைவேட் செக்ரட்டரி 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் பே பண்ணுவாங்க லெவல் 7ல். இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2/11/2024லேருந்து 16/12/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://itat.gov.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் நான் சென்ட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தேவைப்பட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். டெபுட்டி ரெஜிஸ்டர் இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபுனல், பிரதிஷ்டா பவன், ஓல்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பில்டிங், 4th floor, 101 மகாராசி கர்வ் மார்க், மும்பை. பின்கோடு பார்த்தீங்க அப்படின்னா 400020 இப்படின்ற ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.